friends, welcome to Kongumandala Samayal. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இட்லி அரிசி கொழுக்கட்டை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கொழுக்கட்டை செய்யிறதுக்கு நான் ஒரு கப் இட்லி அரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அலசி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கணும். மிக்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. இது மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ இந்த மாவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த சூட்டுக்கு அந்த மாவு நல்லா ஒன்றா திரண்டு வரும். ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு நான் போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு இதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்படி கிளறி விடுறப்ப கடாயில் அது ஒட்டாமல் வரும். அதுதான் பக்குவம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். மாவு வெந்துருச்சு. பாதி வெந்தால் கூட போதும். ஏன்னா நம்ம இட்லி பானையில் திருப்பி நம்ம வேக வைக்க தான் போகிறோம். நம்ம எடுத்து வச்ச மாவு பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் பதம். இதை நம்ம அதை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு பூர்ணம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எள்ளு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். பூர்ணம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பொருட்களாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எள்ளையும் ஏலக்காவையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். எள்ளுலேருந்து ஒரு நல்ல மணம் வரும். லைட்டாக வெடிக்கவும் செய்யும். அதுதான் பதம். நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா ஒரு செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி இருக்கணும். அடுத்து தேங்காவை போட்டு வறுத்துக்கலாம். தேங்காவை போட்டு ஒரு 2 வதக்கி எடுத்து வச்சிங்கன்னா போதும். இது மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். எள்ளு ஏலக்காவை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் இது கூட போட்டுக்கிறேன். போட்டு இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நம்ம அரைச்சது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கூட நான் தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காவை போட்டு அதையும் அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை போட்டு அதையும் ஒரு 2 சுற்றுங்க போதும். நம்ம அரைச்சி வச்ச பூர்ணம் பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி ஒரு சின்ன பாலை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. 2 கையிலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்புறம் நடுவில் ஒரு குழி மாதிரி செஞ்சு சுற்றி எல்லா பக்கமும் அதை நல்லா விரித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு அது ஒரு மண் விளக்கு மாதிரி வரணும். ரொம்ப தடிமண்ணாக செஞ்சிடாதீங்க. மெலிசா இது மாதிரி கப்பாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வச்சிடலாம். இந்த பூரணம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்குள்ளே பூரணத்தை வச்சு நம்ம எட்ஜஸ்லாம் நல்லா சீல் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம செஞ்சு எடுத்து வச்சதை இட்லி பானையில் ஒன்றா வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வெந்ததுக்கப்புறம் நம்ம சுவையான இட்லி அரிசி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்ம எப்பயுமே பச்சரிசியில் தானே கொழுக்கட்டை செஞ்சு பார்ப்போம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் புழுங்கல் அரிசியில் இட்லி அரிசியில் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். பூரணத்தோடு சாப்பிட்றப்ப அற்புதமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.